ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுவேன். என்னன்னா இன்னைக்கு வந்து மென்ஸ் டேவாம்மா. என் வீடியோ பார்க்குற எல்லா ஆண் நண்பர்களுக்குமே வந்து ஹாப்பி மென்ஸ் டே. ஸோ என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆணாக பிறந்து கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே வந்து ஹாப்பி மென்ஸ் டே. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு என்ற பேருக்கு வேணாம் செய்யலாம். அங்கிள் வந்து டிசி ஃபேனா இருப்பாரு போல இருக்கு. அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு எது? நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் போகும்போது ஏதாவது வண்டியில வச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் வந்து இப்போ முந்தா நாள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம். போகும்போது ஒரு கூட்டம் முடிஞ்சு ரெண்டாவது கூட்டத்துக்கு போனோம். போற வழியில சாப்பிட பசிக்குதேன்னு பார்த்தா வண்டியில வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் இருந்துச்சு. அப்ப சரி சாம்பார் சாதத்தை சாப்பிடுமேன்னு சாப்பிட்டேன். இல்ல அந்த பொண்ணு கேட்டதுக்கு இவர் சொன்ன ஆன்சருக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு உங்களை நீங்க அதிகமா விரும்பி சாப்பிடுற உணவு எது, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஐயா வந்து என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்க ஒரு கூட்டம் போனோம், அந்த கூட்டம் முடிஞ்சு வேற ஒரு கூட்டம் போனோம், கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வண்டியில சாம்பார் சோறு தயிர் சோறுன்னு வச்சிருந்தாங்க. அதில் நாங்கள் வந்து சாம்பார் சோறு சாப்பிட்டோம். என்னங்க சொல்ல வரீங்க நாட்டுக்கு? அப்ப சரி சாம்பார் சாதத்தை சாப்பிடுமேன்னு சாப்பிட்டேன். அவன் சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? சாப்பிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான். அவனுக்கு எப்ப பசிக்கும்னு கேட்காதீங்க. அவனுக்கு வெறி வந்ததுன்னா அவனுக்கு பசிக்கும். அவன் பசிக்கும் போது வேட்டையாடுவான். அந்த வேட்டையாடும் போது உங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. எஸ்ஐஆர் தொடர்பா விழிப்புணர்வு வீடியோனா என்னப்பா? பேசுனா என்ன இப்படி பேசுறேன்றீங்க? இல்ல பேசலன்னா என்ன பேசவே மாட்டீங்க? அவங்க டீம்லயே காரியம் போறாங்க. எப்ப பார்த்தாலும் காலையில 9 மணிக்கெல்லாம் போயிடுவேன், நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். தொகுதியில தான் எங்கேயா சுத்திட்டு இருப்பேன். ஊசி போட்டுக்கிட்டு இருப்பேன். வீடு வீடா போய் ஏதாவது இந்த உதவிகள் பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ் ஃபீஸ், டேப், அது என்ன கேட்டாலும் என் தொகுதியில எல்லாமே கிடைக்கும். இப்ப எல்லாரும் போய் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன தொகுதி சொல்லுங்க. நான் வந்து என்னது 2018 வந்து ஸ்கூல் முடிச்சேன். எனக்கு லேப்டாப்பே இன்னும் கொடுக்கல. ஏதாவது பண்ணி லேப்டாப் வாங்கி கொடுங்க. எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். சரினாலும் தப்பு, சரினாலும் கரெக்ட்னாலும் சரி, தப்புனாலும் தப்பு. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான், அறிவு இருக்கிறவன் ஒரு குறும்படம். கந்தராவ்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தராவ்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1720, 1200க்கு 1720, 1720. அவ்வளவா கொடுத்துருப்பாங்க. இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 87 காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளது. ஆக 107. அவர் தாங்க நீதி. அவரை பார்த்து நீதின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னா அது மிகையாகாது. இதுதான் வந்து மாடல் திமுகவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்படிதான் வந்து போவாங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு இன்டர்வியூல ஸ்டாலின் சார் வந்துட்டு அங்கிள்னு சொன்னாங்கல்ல, நீங்களே அங்கிள், எதுக்கு அவங்கள அங்கிள்ன்றீங்க? என்ன இன்டர்வியூல வந்து ஸ்டாலின் சார் வந்து அங்கிள் சொன்னாரு விஜய்? என்ன இன்டர்வியூ? ஏதாவது இன்டர்வியூ நடந்து தற்கொலைக்கு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியல.
2ஆம் மாநாட்டில் தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு. அதுவே தெரியாம வந்து இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. வேணும் இந்த மாதிரி தப்பா பேசுறதா தான் பசங்க வந்து அடிக்கிறது. அது பண்ண என்ன சவுண்ட் இது? கூடாது. ஓ, சிரிக்கிறாரா? ஓகே ஓகே. ஜோக்கே அடிக்கலாம். ஜோக் சொல்ல. என்ன சிரிப்பு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவல சிரிச்சால நீ எங்க போயிட்டு இருக்க? இதுதான். இந்த கலாய்க்கிறே நீ என்ன நீ ஒரே சண்டாசி ஒரேடா. நாங்கெல்லாம் யாரும் கலாய்க்க வேணாம், நீங்களாம் வாலண்டரியா வந்து மாட்டிப்பீங்க. இன்டர்வியூ எவ்வா டிவி பார்த்து செஞ்சு விடுங்கப்பா. எப்படி குடும்பத்துல இருந்து கட்டியிருந்தேன். இந்த மாதிரி நேரு குடும்பத்தினர் வந்து திருப்பதிக்கு வந்து என்னது நன்கொடை கொடுத்தார், இல்ல பணம் வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது எப்படி வேறும் அப்படியே எப்படி கரெக்டா சென்டரா வந்து பேரை கொடுக்குறாங்க. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழியிலாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு அதுக்குப்பா. உருட்டுன்னு உருட்டுறாரியா. திமுக எவ்வளவு பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிச்சுட்டு இருக்க. அப்படியே வந்து ஐடி கார்டை கிழிச்சு போடுறாங்களாம், பேப்பரை கிழிச்சு போடுறாங்களாம். கடைசியில போய் பார்த்தா யாராவன்னு திமுகவிலிருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைந்த ஒரு திமுக இருக்கா. அந்த ஊட்டி என்ன நடக்குது? இது ஏதோ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா ஓகே, அதை வந்து பரபரப்பா வந்து எப்படி சொல்றது ட்ரெண்ட் ஆக்குறீங்க. அதே கட்சியில இருக்கிறவரை ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு கேவலமான செயல்லாம் பண்ணிக்கிட்டு திடீர்னு அதே கட்சியில வந்து சேர்றாரு. இல்ல டிவிக்கு காடை வேற உடைக்கிறாரு. வருகுது சார். அவன் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல ஆடி இருக்கிறான் சார். நிலாவத்தான் கையில குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டுக்கும் எதுக்குடா லிப்கிஸ் உனக்கு தோணி இருக்கு. அதுதான் ஊப்பி. இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் இந்த கட்சியில தான் கைது. உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் அவங்க பையன் துன்பநிதி எல்லாரும் வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. என்ன கேக்குறாங்க, எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம், யாரை கேட்டு நடத்துனீங்க, எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டு வந்து கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அழிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அறிவு திருவிழா அறிவுலாம் பேசின்னு இருக்காரு நினைச்சேன். மாட்டிக்கிட்ட வாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கை என்பது வாழ்க்கையில கால நாள் அட்வைஸ் மட்டும் பண்ணா. சரி ஓகே, நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். முன்னாடி வந்து தப்பு தான். இந்த தெரு பக்கத்தே இனிமே இந்த வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். சரி வாடா போ, சரண்டர் ஆயிட்டான். ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுறேன். உங்க மகன் செயலாளர் இருக்கிற ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காரு. இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட. நாளைக்கு வரீங்களா அறிவியலுக்கு? நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் இருங்க, மகன் பேசுகிறாரு. மகன்கிட்ட கொடுக்குறேன், மகன்கிட்ட சிவகுமார்கிட்ட கொடுக்குற பேசுகிறேன். ஏன் எழுதுறீங்க? பேசுனப்பா ஐயோ ஐயோ பாவம். கோயில்ல வந்து எந்த காமெடியும் நான் போட வேணாம், அவரே வந்து போட்டுருவாரு. சரி சரி சரி. ஹலோ, அவர் அழுகுறாரு, சீக்கிரம் வாங்க. நாளைக்கு உங்க மகன் உணர்ச்சிவசப்பட்டு அழுதுட்டு இருக்காருங்க. எப்படி இருந்தா புது குழந்தைலாம் வந்து ஸ்கூல்ல சேர்த்த உடனே உங்க பையன் அலற உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் பண்றத பார்த்தா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சிரிக்கிறதா இல்லை என்ன பண்றதுனே தெரியல. ஒரே ஃபன் மூமெண்டா இருந்தது கைஸ் இந்த ஹோல் வீடியோ ஃபுல்லாவே. ஸோ ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி சொல்றேன், ஹாப்பி மென்ஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.